வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸியான சிம்பிளான ஹேர் ஸ்டைலு குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்லேயே போடுற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேரை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. சிக்கு இல்லாமல் மாறிட்டு ஃப்ரண்ட்டில் எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சும்மா மேலே தூக்கி ஹேர் பின்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். மீதி இருக்கிற முடியில் 2 பாயிண்டில் போடணும். அதாவது மெயில் பக்கமாக ஒன்று, அடியில் இருக்கிற முடியை சேர்த்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இருக்கிற முடியை அதை மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு 2 பாயிண்டில் போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்டு இல்லைன்னா கருப்பு கயிறு வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. லூஸ் இல்லாமல் டைட்டாக கட்டிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலு நம்மளே செல்ஃபாக கூட போட்டுக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு போட்டு விடலாம். அதே மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை போட்டுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அர்ஜென்ட்டாக கிளம்பணுன்னு சொன்னால் இந்த ஹேர் ஸ்டைலு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி லென்த்து எல்லா வித லென்த்துக்கும் இது சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் லாங் ஹேராக இருந்தால் கூட இந்த ஹேர் ஸ்டைலு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இது குயிக்காக முடிக்கிற ஹேர் ஸ்டைல். இது ஃபஸ்ட்டு சிக்கு இல்லாமல் இருக்கணும். மெயினாக ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது முடி சிக்கு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இது டம்மின்றதால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற ஹேர் பின்னு வெளியே தெரியுது. அதான் ஃபஸ்ட்டு ரப்பர் பேண்டில் இருந்தது. நான் அந்த ஹேர் பின் வந்து ரப்பர் பேண்டில் ஜாயின் பண்ண ஹேர் பின்னு அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போது பாயிண்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாயிண்டில் போட்டதை 2 பாயிண்ட்லையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதுதான் மெயின். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ லென்த்துனாலும் இது கரெக்டாக போட்டுடலாம். நீங்கள் அவ்வளோதான். இங்கே இருக்கிற முடியை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக முறுக்கிட்டு யூபின்ஸு குத்திக்குவாங்க. கொண்ட ஊசியை ஒன்றுன்னா குத்திக்குவாங்க. இது சின்ன முடி இருக்கிறனால ஒரு 3 கொண்ட ஊசி தேவைப்பட்டுச்சு. நம்ம போட்டிருக்க நாட்டை சுற்றி இதை பின் பண்ணணும். இப்போ மீதி இருக்கிற கீழே இருக்கிற போனிட்டெயில் மீதி முடியும் அதே மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக முறுக்கிட்டு அதையும் சுற்றி யூபின் போட்டுக்கோங்க. இந்த யூபினும் நம்ம சுற்றி இருக்கிற அந்த ட்விஸ்ட்லேயும் தலையில் இருக்கிற முடியோடையும் சேர்த்தாப்பில் நீங்கள் சொருகணும். அப்போ தான் டைட்டாக நிற்கும். இந்த மீதி இருக்கிற முடியை உள்ளே விட்டுட்டு அதையும் வெளியே வராத மாதிரி யூபின் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஸ்டைலை கரெக்டாக செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா தான் பூ வைக்கும்போது நீங்கள் வெளியே எதுவும் சிலும்பல் இல்லாமல் அழகாக தெரியும். பாருங்கள், எவ்வளோ குயிக்காக ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டோன்ட்டு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் பூ வந்து எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். மல்லி இல்லை ஃபுல் ரவுண்டாக வைக்கனாலும் வைக்கலாம், இல்லை ஆஃப் சர்க்கிள் மாதிரி ஒன் சைடாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பாட்டமில் வச்சு காட்டுறேன். பாருங்கள், நான் இப்போ ஹேர் பின்ஸ் தான் கொஞ்சம் கரெக்டாக செக்யூர் பண்ணுறேன். ஏன்னா பின்ஸ் வந்து டைட்டாக இருந்தால் தான் ஹேர் ஸ்டைலு ரொம்ப நேரம் இருக்கும். இப்போ பாருங்கள், பூ பாருங்கள், நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் வைக்கிறேன். நீங்கள் இந்த மல்லி இந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு நல்லா அடர்த்தியாக இதை வச்சு பின் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒன் சைடில் மட்டும் வச்சுக்கலாம். மீதிக்கு இந்த கயிறில் வந்து அந்த கோல்டன் த்ரெட்டையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியே தெரியாத மாதிரி அதையும் யூபின் வச்சு சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பூ வச்சிங்கன்னா மேலே அந்த கேப் தெரியும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன பில்லை மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இன்னொரு டைப்பாக வச்சு காட்டுறேன். ஒன் சைடாக இப்போ வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.